ஒரு அழகான பச்சை பசேல் கிராமத்தில் ராஜு என்ற சுட்டி பையன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு படிப்பின் மீது அலாதி ஆர்வம். ஆனால் அவனுடைய ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையால் நல்ல பள்ளிக்கு செல்ல தடையாக இருந்தது. தனது கனவுகளை சுமந்தபடி ஒரு நாள் ஆற்றங்கரையில் தனிமையில் அமர்ந்திருந்த போது ஒரு ஒளிரும் நீல உடையில் ஒரு அன்பான துறவியை ராஜு சந்தித்தான். ராஜுவின் கண்களில் இருந்த பிரகாசமான ஆர்வத்தை பார்த்த துறவி ஒரு மரப்பெட்டியிலிருந்து ஒரு அற்புதமான மந்திர பென்சிலை எடுத்து அவனிடம் கொடுத்தார். அவர், மகனே, இந்த பென்சில் சாதாரணமானது அல்ல. நீ மனதார விரும்பி நல்ல நோக்கத்திற்காக எதை வரைகிறாயோ அது அப்படியே நிஜமாகும் என்று ஆசீர்வதித்தார். ராஜு நன்றியுடன் பென்சிலை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு ஓடினான். முதலில் தனக்கு தேவையான புத்தகங்களையும் எழுதுகோள்களையும் வரைந்து அவற்றை நிஜமாக்கிக் கொண்டான். புத்தகங்களை பார்த்து அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் ராஜு தன் சந்தோஷத்தில் மட்டும் மூழ்கிவிடவில்லை. தனது கிராமம் முழுவதும் கோடை காலத்தில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடப்பதை கண்டான். வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாம் ஒரு குடம் தண்ணீருக்காக அலைவதை பார்த்தான். அவனது இதயம் துடித்தது. உடனே அவன் அந்த மந்திர பென்சிலால் மண்ணில் ஒரு பெரிய ஆழமான நீரூற்றுடன் கூடிய கிணற்றை வரைந்தான். ஆச்சரியம்! அந்த வறண்ட நிலத்திலிருந்து குளிர்ந்த நீர் சுரக்கத் தொடங்கியது. கிராம மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அவர்கள் கண்களில் நீர் பெருகியது. பிறகு பள்ளிக்கு செல்ல முடியாத ஆடு மேய்க்கும் தன்னை போன்ற குழந்தைகளுக்காக ஒரு அழகான சிகப்பு ஓடுகள் வைந்த திறந்த ஜன்னல்கள் கொண்ட பள்ளிக்கூடத்தை வரைந்தான். சிறிது நேரத்தில் அந்த பள்ளிக்கூடம் நிஜமாகவே அங்கே எழுந்து நின்றது. ராஜுவின் இந்த அற்புத செயல்களை பற்றி அறிந்து கொண்ட அரசர் அவனை அரண்மனைக்கு அழைத்தார். அந்த சிறுவன் நடந்த அனைத்தையும், தான் மக்களுக்கு எப்படி உதவியதையும் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அரசரிடம் கூறினான். இதை கேட்ட அரசர் மகிழ்ச்சி தாங்காமல் எழுந்து, உனக்கு பெரிய சக்தி கிடைத்த போதும் நீ அதை உன் சுயநலத்திற்காக ஒரு சிறு பொம்மை கூட வரையாமல் மக்கள் சேவைக்காக பயன்படுத்தி இருக்கிறாய். உன்னுடைய அறிவும் நல்ல மனதும் தான் உண்மையான மந்திரம். இந்த மந்திர பென்சிலை விட உன் உள்ளம் பெரிது என்று பாராட்டினார். அரசரின் பாராட்டை பெற்ற ராஜு இனிமேல் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்று தான் வரைந்த பள்ளியில் சேர்ந்து நன்கு படித்து பெரிய அறிவாளியாக வளர்ந்தான். ராஜுவின் நல்ல எண்ணங்களால் அந்த கிராமம் என்றும் செழித்து வாழ்ந்தது. எனவே குழந்தைகளே, நம்மிடம் இருக்கும் அறிவையும் திறமையையும் எப்போதும் பிறரின் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நல்ல மனம்தான் மிகப்பெரிய சக்தி.